ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ பசங்களுக்கு டேர்ம் ஹாலிடே போயிட்டு இருக்குது. ஆனால் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் இருக்குது. அதனால நம்மளுக்கு லீவ் இல்லை. ஸோ ஆஸ் யூஷுவல் 5 o'clock எழுந்திரிச்சு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னெல்லாம் குக் பண்ண போகிறேன்னா, இப்போ பயறு வேக வச்சுட்டு இருக்கிறேன். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கூட பயறு வேக வச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பருப்பு குழம்பும் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். பொட்டேட்டோ வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து மசாலாலாம் போட்டு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இப்போ கட் பண்ணிவிட்டு அதை வேக வச்சிடலாம். அங்கே வந்து ரைஸ் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுட்டேன். அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்குது. பொட்டேட்டோ எல்லாமே கட் பண்ணிட்டேன். இங்கே பயருமே வெந்துடுச்சு. இனி அதையும் வடிச்சிட்டு சர்விங் பவுலில் எடுத்து வச்சிடலாம். இங்கே பொட்டேட்டோலாம் வேக வைக்கிறதுக்காக தண்ணியும் கொதிக்க வச்சுட்டேன். வெறுமனே சால்ட் மட்டும் போட்டு அதுவும் கொதிக்க வச்சுட்டேன். இங்கே பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு பருப்பு எல்லாமே கழுவி அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். சைட் பை சைடு இங்கேயும் நல்லா தண்ணி கொச்சிச்சு. ஸோ அதில் பொட்டேட்டோ எல்லாமே வேக போட்டாச்சு. இங்கே பொட்டேட்டோவும் வெந்துடுச்சு. இனி மசாலாலாம் போட்டு தாளிக்க வேண்டியது தான். இனி ஃபைனலாக பருப்பு குழம்பு மட்டும்தான், அதுவும் இங்கே வேக வைக்க போகிறேன். பருப்பு கூடவே தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு வேக வச்சுட்டு அது வெந்தோடனே அப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி விட்டுட்டோன்னா பருப்பு குழம்பு ரெடி. இங்கே பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலில் குழம்பு பொடி, கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளிச்சிட்டேன். இனி வேக வச்சுருக்க பொட்டேட்டோ எல்லாம் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆகிடும். பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணிவிட்டு இனி அதுவும் எடுத்து வச்சிடலாம். இங்கே இனி ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் பண்ண போகிறேன். நைட்டே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுவும் போட்டு அடிச்சிட்டோன்னா ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெடி ஆயிரும். அதுவும் அவங்களுக்கு இப்போல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதுவும் பண்ணிகிட்ருக்கிறேன்.
இப்படியே இங்கே அவங்களுக்கு லஞ்சும் பேக் பண்ண போகிறேன். ரைஸு, பருப்பு குழம்பு, பொட்டேட்டோ ஃப்ரை தான். அப்புறம் பயிறு வேக வச்சுருக்கேன்ல, அதுவும் கொஞ்சம் வச்சுட்டு கேரட், அவ்வளோதான். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ எனக்கும் பசங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி ஒயிட் புட்டு தான். கூடவே தேங்காயும் நேந்திரம் பழமும் போட்டு எனக்கும் பசங்களுக்கு புட்டு ஃபைனலாக பண்ண போகிறேன். அவ்வளோதான், இன்றைக்கி குக்கிங் இப்படி தான் போச்சு. ஓகே, நீ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.